வணக்கம். வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன். இந்த வாரம் நம்ம தோட்டத்தில் என்னென்னலாம் செடிகள் இருக்குது, என்னெல்லாம் மாற்றம் வந்திருக்கு, எந்த மாதிரி செடிகளெல்லாம் பூ பூத்துருக்கு, அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த லாங் வீடியோவில் நம்ம பார்க்குறோங்க. இந்த வருஷம் நம்ம கார்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய செடிகளை போயிட்டு நான் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கும்போதெல்லாம் நிறைய காய் விட்டீங்களே, கீழே ஏன் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் சில செடிகள்கிட்ட நின்று திட்டிட்டு வந்துட்டோம். திட்டுறதுன்னு சொல்கிறத விட பேசிட்டு தாங்க வந்துக்கிட்டு இருக்கேன். சில செடிகள்கிட்ட போய் நின்றுட்டு, நீங்கள் மாடியில் இருக்கிறப்ப ஒன்றுமே விடலையே, இங்கே இப்படி கொத்து கொத்தாக பூக்குறீங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க இந்த தடவை நம்ம தோட்டம் மாறி இருக்கு. நிறைய செடிகள் நான் டெரஸ் கார்டனாக தான் என்னோடய கார்டனை ஆரம்பித்தேன். அதில் பார்த்திங்கன்னா க்ரோ பேக்கு பாட்டில் தான் இவங்களை எல்லாம் வச்சுருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா இந்த இலந்த பழ மரம்லாம் சும்மாவே நின்றுக்கிட்டு இருக்குங்க. ரொம்ப சின்னதாகவே இருக்கும், வளரவே இல்லை. ஒரு 4-5 காய் விடுறதே பெரிய அதிசயமாக இருந்தது. கீழே மரம் போல் வளர்ந்து நல்லா காய்க்கிறாரு இவங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் இருக்கும்போது கூட நம்மளோட சில செடிகள், அதாவது இந்த ஸ்டார் ஃப்ரூட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நகாப்பழம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஜாமுன், இவங்கெல்லாம் சூப்பராக பூத்துட்டு காய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே சும்மாவே நிற்கிறாங்க. அவங்கக்கிட்டலாம் போய் நின்றுட்டு நான் அதே தான் ஸ்டார் ஃப்ரூட் கிட்ட நான் ரொம்ப நேரம் நின்று தான் பேசிட்டு வந்துட்டுருக்கேன். உனக்கு என்ன ஆச்சு, மாடியில் இருக்கும்போது எப்படி நீ எவ்வளோ காய் கொடுத்த, என்னோடய டெரஸ் கார்டனோட பழைய வீடியோ ஸ்டார் ஃப்ரூட்டோடது எடுத்து பார்த்தோம் அப்படின்னாங்க, ஒரு 50 காய் இல்லைன்னா 30 காய் இல்லை 10 காய் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அது எனக்கு இந்த வாரம் ஃபுல்லாக மற்றது அறுவடை பண்ணும்போது இவங்கள பார்த்து இதே ஞாபகம் தாங்க. இந்த பக்கம் தக்காளி, அப்புறம் பன்னீர் ரோஸ், இவங்கெல்லாம் இந்த தடவை நிறைய விட்டுருந்தாங்க. இதெல்லாம் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு, தக்காளியுமே பார்த்திங்கன்னா போன சீசனில் நான் வாங்கிட்டு வந்த நாற்றுக்கள் அக்ரி இன்டெக்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த நாற்றுக்களோட வளர்ச்சியே ஆரம்பத்துலேயே சூப்பராக இருந்ததுங்க. அதாவது அந்த செடி எப்படி இருந்ததுன்னா, ஒரு செடியில் அவ்வளோ கிளைகள், ஒரு 10-15 பிரான்ச் பூ எக்கச்சக்கமாக வச்சு தக்காளி போன தடவை நம்மளுக்கு எடுத்துட்டு திருப்பியும் ஸ்டோர் பண்ணி தக்காளி சட்னி, தக்காளி கொச்சு, அப்படி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணாலுமே எனக்கு தக்காளி வந்துக்கிட்டே இருந்ததுங்க. கீழே தான் வச்சுருந்தேன் போன தடவையும். ஆனால் இந்த தடவை எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்னோடய மண்ணில் ஏதாவது சத்து கம்மியாயிடுச்சா, இல்லை நாற்றுக்களோட அந்த காய் அளவு அவ்வளோதானா அப்படிங்கிறது தெரியல. தக்காளிக்கிட்டேயும் நான் அதே தான் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. பல நேரம் நம்ம தானாக நின்று பேசிக்கிட்டே இருக்கிறது பார்த்தா, என்னடா இவங்க யார் கூட பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம செடிகள் நம்மளோட என்ன பேசுகிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம உணர்வு கண்டிப்பாக புரிஞ்சுக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. அதனால் நான் இங்கே ஒவ்வொரு செடிக்கிட்டையும் இதுதான் சொல்லிகிட்டு இருப்பேன், நீ இன்றைக்கி நிறையா வந்திருக்க, நீ கம்மியாக வந்திருக்க அப்படின்ட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே ஒரு சிலர் அதிகமாகவும் ஒரு சிலர் கம்மியாகவும் காய்ச்சிருந்தாங்க. இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு கூடையில் இதுதான் எடுத்திருந்தேன். கொஞ்சம் 2-3 சிறகவரை, அப்புறம் மிளகாய், தக்காளின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் இலந்த பழம் நிறைய பழுத்திருந்தது. காயாக சில நேரம் எடுத்துக்குவேன், சில நேரம் ஓரளவுக்கு நல்லா பழுத்த மாதிரி எடுப்பேன். ஏன்னா ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா முக்கால் அளவு பழுத்த மாதிரி இருந்ததை மட்டும் பார்த்து எடுத்துக்கிட்டேன். இது நான் ஆயுத பூஜைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். இன்றைக்கி தோட்டத்தில் ஃபுல்லாக இருந்த இந்த அடுக்கு மல்லியா, உங்கள் ஊரில் இந்த பூக்கு என்ன சொல்வீங்களோ அந்த பூ தான், அந்த பேர் எனக்கு தெரியலங்க. இங்கே துண்டா மல்லின்னு சொல்லுவாங்க, அடுக்கு செண்டு மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கூடை அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய கூடை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். டெடிபேர் மேரிகோல்டும் இருக்குது. இது ஆரஞ்சு கலரில் இருக்குங்க. கொஞ்சம் பூவோட அளவு சின்னதாக இருக்கும். நான் முன்னாடி எடுத்தது அடுக்கு மேரிகோல்டு. இந்த ரெண்டையுமே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு நிறைய மாலைகள் பண்ணிக்கலாம் ஆயுத பூஜைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி அங்கே இங்கே இருக்கிற பூவை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு
போன வருஷமும் நான் இதே மாதிரி இந்த இந்த செண்டு மல்லியை வந்து நாற்றுக்கள் நிறைய வாங்கிட்டு வந்து போட்டிருந்தேங்க. தக்காளிக்குள்ளே போட்டிருந்தேன். நான் வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலராக இருக்கிற பூவை வந்து எதுக்கு போடுவேன் தோட்டத்துக்குள்ளே அப்படின்னா, நிறைய தேன் பூச்சி, வண்டு, பட்டாம்பூச்சி இவெல்லாம் இந்த மஞ்சள் கலர் பூ இழுத்து பிடிக்குங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி இவங்களை இழுத்து பிடிச்சா என்னாகும் அப்படின்னா, நல்ல மகரந்த சேர்க்கை நடந்து காயோ பூவோ இல்லை வந்து என்ன அந்த விளைச்சலோ அது வந்து சூப்பராக வரும். அப்படிங்கிறதுனால நான் நிறையா செடிகளுக்கு நடுவில் பூவை தேடி தேடி வச்சுடுவேன். அதுலேயும் மஞ்சள் கலராக இருக்கிறத வந்து எங்கே கிடைச்சாலும் அந்த நாற்றை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுடுவேன். இந்த தடவையும் பார்த்திங்கன்னா எல்லா செடிகளுக்கும் நடுவில் வந்து மஞ்சள் கலர் இந்த மேரிகோல்டை வச்சுருந்தேன். நம்மளுக்கு அறுவடை டைமில் பூவும் கிடைக்கும், பாலினேஷனும் சூப்பராக நடக்கும். அப்படிங்கிறதுனால இந்த டிப்ஸை வந்து நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறேன். நிறைய வீடியோஸில் உங்களுக்கும் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி போடுங்க, பாலினேஷன் நல்லா நடக்கும், காய்கறி செடிக்கு நடுவுலலாம் இந்த மாதிரி மஞ்சள் கலர் பூ போடுங்க அப்படின்னு. இதுக்காக தாங்க நான் மெயினாக போட்டு விடுறேன். அப்புறம் கொத்து கொத்தாக வந்து நம்மளோட பன்னீர் ரோஸ் பூத்துருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டேங்க. இந்த வாரம் மேரிகோல்டு கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 3 பூ அளவுக்கு 3 இல்லை 4 பூ வந்து விட்டுருக்கேங்க. நல்லா விதை எடுத்து வச்சுக்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸும் விதை கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கும் அடுத்த சீசனுக்கு விதை வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு 4 பூ விட்டுட்டு மற்றது எல்லாமே எடுத்துட்டேன். ஒரு கூடை நிறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம 2 இல்லை 3 மாலை வந்து கோர்த்துக்கலாம். நான் வந்து மாலை மாதிரி கட்ட எனக்கு தெரியாது. இப்போ இந்த நிலவுக்கெல்லாம் போடுறதுக்கு நம்ம மார்க்கெட்லலாம் சூப்பராக கட்டி தருவாங்க இல்லைங்களா, மாலை சுற்றுவாங்க இல்லையா, அது தெரியாது எனக்கு. நான் வந்து அந்த காம்பை எடுத்துகிட்டு கோர்த்து மாலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து டெடி பேர் மேரிகோல்டையும் நம்ம மேரிகோல்டையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது மேலே பூக்காமல் இங்கே வந்து சூப்பராக பூக்கிற நம்மளோட பன்னீர் ரோஸுங்க. நல்ல மணமாகவும் பூக்கள் அழகாகவும் இருந்தது. தக்காளி வந்து இந்த 2 வாரமாக நான் கடையில் தக்காளி வாங்குறதில்ல. நம்ம தோட்டத்தில் வர தக்காளியவே நான் வந்து எடுத்துகிட்டு எல்லா சமையலோட எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா குண்டு குண்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு 2-3 தக்காளி இருந்தாலே வந்து ஒரு நாளோட சமையல் எனக்கு முடிஞ்சிடுது. அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய், கீரையிலேயும் இந்த வாரம் நிறையா வந்து நம்மளுக்கு கீரைகள் வந்திருக்குதுங்க. நான் போன வாரம் ஃபுல்லாக எங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க, எல்லாருக்கும் சளி காய்ச்சல். அதனால் நான் கீரையே செய்யலை. கீரை கடைஞ்சோம்னா இன்னும் வந்து சளி அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கீரையெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா தண்டக்கீரையெல்லாம் எடுத்து ஒரு ஆட்டுக்குட்டிக்கு போட்டுட்டோம். மற்ற கீரையெல்லாம் அப்படியே இருக்குங்க, ஒவ்வொன்றா பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து அதெல்லாம் ஒன்றுன்னா இந்த வாரத்தில் எடுத்து செய்யணும். இன்றைக்கி வந்து வெறும் தக்காளி மற்ற காய்கறிகள் மட்டும் நான் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. தக்காளி மெயினாக காய்கறி, அப்புறம் பூ தான். ஏன்னா நம்மளுக்கு இந்த வாரம் பூ தான் வந்து நிறைய மாலை கட்டி போடணும். செவ்வந்தி கொஞ்சம் நம்ம வந்து ஒரு கிலோ அந்த அளவு மாதிரி வெளியே வாங்கிக்கலாம். ஆனால் இந்த பூ வந்து நம்ம அழகாக கோர்த்துட்டு மாலை கட்டி போட்டுக்கலாம். அப்படிங்கிறதுனால இருக்கிற பூவெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வெண்டைக்காய் கொஞ்சம் இருக்குது, வெண்டைக்காவையும் எடுத்தாச்சுங்க. வெண்டைக்காயில் பச்சை சிகப்பு வெண்டைக்காய் வந்திருக்கு. ஆனால் என்னன்னு தெரியல, வெண்டைக்காய் செடிக்கு வந்து ரொம்பவுமே ஒரு வியாதி. அதாவது இலை வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெள்ளையாகவே மாறிடுது. நானும் வந்து இயற்கை பூச்சி வெட்டி அப்புறம் வந்து மண்புழு உரம் அதுக்கு தேவையான சத்து குறைஞ்சிச்சோ அப்படின்னு எல்லாமே கொடுத்து பார்த்துட்டேன். ஆனால் இந்த சீசனுக்கு நம்மளுக்கு வெண்டைக்காய் வந்து வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்தது. அதுவும் வந்து நம்மளுக்கு பொரியல் ஒரு 2 தடவை தான் பண்ண முடிஞ்சுது. மற்ற தடவை எல்லாமே சும்மா எண்ணெய் கத்திரிக்காய், அதாவது எண்ணெய் வெண்டைக்காய் குழம்பு வைக்கிற அளவுக்கு தான் கிடச்சிது. இந்த பச்சை கத்திரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்ப காலத்தில் நான் அவ்வளோ குண்டு குண்டு பச்சை கத்திரி அறுவடை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதோட சீசனோட லாஸ்ட் காய்கள் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. அதை மட்டும் இன்றைக்கி எடுத்துட்டுங்க. நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து பச்சை புளிச்சக்கீரை மட்டும் எடுக்கிறேன். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக பச்சை புளிச்சக்கீரை வந்து செய்ய போகிறேன். ரெசிபி வந்து நானே யூடியூப்பில் பார்த்து தான் வந்து இந்த கீரையை செய்ய போகிறேன். உங்களுக்கும் இதில் என்னென்ன ரெசிபி பண்ணலான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்குமோ அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு கட்ட அளவுக்கு நம்மளுக்கு பச்சை புளிச்சக்கீரை வந்து சூப்பராக அறுவடைக்கு தயாராக இருந்தது.
அதை வந்து எடுத்துட்டேன். பக்கத்துலேயே பாருங்கள் அந்த பிளாசம் அந்த இதில் வந்து நல்ல ஒரு பிங்க் வந்து பூத்துருக்குங்க. இதுலேயும் வந்து 2-3 கலர், பர்பிள் கலர், இந்த ஒரு பிங்க் கலர், அப்புறம் எல்லோவில் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த காஸ்மாஸ் கூட வச்சுருக்கேன் பாருங்கள். அதுலேயே எல்லோ, ஆரஞ்சு எல்லாமே. இது எல்லாமே நம்ம ஓடி போயிட்டுருக்கிற மற்ற பட்டாம்பூச்சி வண்டுகளெல்லாம் வந்து நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு நம்ம பண்ணுற ஐடியா தாங்க. பச்சை புளிச்சக்கீரை வந்து கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு வந்திருக்கணும், நான் எடுத்துகிட்டு வரல. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உடச்சி எடுக்கிற மாதிரி இருக்குது. நல்லாவே தண்டெல்லாம் கெட்டியாக இருந்தது. புளிச்சக்கீரைன்னு சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி இது புளிக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் சமைச்சு பார்த்தா தான் இதோட புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியுங்க. நானும் ஃபஸ்ட் தடவை எடுக்கிறதுனால ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. சக்கரவர்த்தினி கீரையும் பச்சை புளிச்சக்கீரையும் பண்ணைக்கீரையும் இந்த தடவை முதல்ல எனக்கு தோட்டத்தில் வர ஆரம்பிச்சிருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன். ஆனால் கீரை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் அப்படிங்கிறத விட எல்லா கீரையிலையும் கண்டிப்பாக நிறைய ஊட்டச்சத்து இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஜெர்பரா சூப்பராக பூத்துருக்குங்க. 2மே பிங்க் கலர் அழகாக இருந்தது. இன்றைக்கி வந்து அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். ஃப்ளவர் வாஷில் போட்டிங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு சூப்பராக இருக்கும். வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது அழகாக இருக்குங்க. 3 கூடையில் இன்றைக்கி பூக்கள், காய்கறிகள், அப்புறம் வந்து கீரை அப்படின்னு அறுவடை எடுத்து வச்சுருக்குங்க. நான் சொன்ன மாதிரி மாலை கட்டுறதுக்கு பூக்களும், இருந்த காய்கறிகள் சமையலுக்கும், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து என்னோடய கூடை நிறைஞ்சிருச்சுங்க. இந்த மேரிகோல்டும் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. காய்கறி கூடையிலையும் சோளம், அப்புறம் வந்து சிறகவரை, கத்திரிக்காய், தட்டைக்காய், வெள்ளைக்கத்திரி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கூடை நிறைஞ்சிருச்சு. சமையலுக்கு ஓரளவுக்கு 2 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். மக்காச்சோளம் வந்து வேக வச்சு சாப்பிட்றதுக்காக ஒரு 4 கருது மட்டும் எடுத்திருக்கேன். இன்னொரு 4-5 கருது சூப்பராக, அது ஸ்வீட் கார்னுங்க. முதல்ல நம்மளுக்கு வந்திருக்கு தோட்டத்தில் ஸ்வீட் கார்னு. டேஸ்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேங்க. சிகப்பு அப்புறம் பச்சை வெண்டைக்காய் இந்த கூடையில். இன்னொரு கூடையில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், இலந்த பழம், தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு நிறைஞ்சிருக்குங்க. இதுதாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் எடுத்த அறுவடை. நான் சொன்ன டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி உங்களோட தோட்டத்தை வளர்த்துங்க. நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.